எல்லாத்தையும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாசம் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. இந்தி கூட்டணியில் இந்தி திணிப்பு. அதாவது வெள்ளம் பாதிக்கப்பட்டப்போ நம்ம மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் பங்கேற்க டெல்லிக்கு போனார். அப்படியே பிரதமரை பற்றி நீ வெள்ளம் வந்திருக்கு கொஞ்சம் நிதி கொடுங்கன்னு கேட்டார். ஸோ சரி, இந்தியா கூட்டணியில் இந்தி கூட்டணி கட்சிகள் பேசுகிறோமா ஐயா பீகாருடைய, அதாவது இந்தியாவில் பின்தங்கிய மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பின்தங்கிய மாநில மக்களின் பிச்சைக்கார முதலமைச்சர் என்று சில நபர்களால் சொல்லப்படக்கூடிய நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் பேசினார். அதாவது பிச்சைக்கார மாநிலத்தின் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் விமர்சனம் பண்ணும் பீகாரை பற்றி. ஸோ ஏன் இந்த மாதிரியான வார்த்தைகள் விடுறான்னு அவர் சொல்கிறாரு. நல்ல ஒரு மரியாதையான பர்சன், நல்ல ஒரு மனிதர். ஆனால் அவர் சொல்கிறார் தேசிய மொழி என்பது இந்தி. அது தெரியாமல் தென்னிந்திய தலைவர் ஏன் வந்தார்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னா ஒன்றும் இல்லை, அவர் பேசிகிட்டு இருக்கிறார் கூட்டணியில் எப்படி நம்ம கூட்டணி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், என்ன ஃபார்மில் இது பண்ணலான்ட்டு. அப்படி பேசுகிறப்ப ஹிந்தியிலே பேசியிருக்காரு. டிரான்ஸ்லேட் ஒருத்தர் பண்ணுறப்போ அவர் ஏன்னா ஹிந்தி தெரியாமல் ஏன் இவங்கெல்லாம் இருக்காங்க, ஹிந்தி தெரியலன்னா ஏன் இது பண்ணுறாங்க. டிஆர் பாலு கேட்டிருக்காரு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்ட்டு. ஏன் ஹிந்தி தெரியாதா உங்களுக்கு? தென்மொழி தலைவர் ஹிந்தி கற்றுக்குங்கன்ட்டு இவர் சொன்னதுனால கொஞ்சம் கூட்டத்தை சலசலப்பு வந்ததாகவும், அதுக்கப்புறம் எல்லாம் பிற தலைவர்கள்லாம் நம்ம நிதிஷ்குமாரை கன்வைன்ஸ் பண்ணி இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்ததாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் ஹிந்தி தெரியாது போடா ஏன் திமுக நிதிஷ்குமாரை பற்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு பிற எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க, கேள்வி கணக்கெல்லாம் கொண்டுட்ருக்குறாங்க. ஸோ இதனால் எதிர்கட்சிகள் திமுக மேலே வெள்ளி கணக்கில் கொண்டு இருக்காங்க. ஹிந்தி தெரியாது போடா ஏன் அவங்க சொல்லலைன்னு சொல்லிக்கிட்டு இதை முற்றிலும் தவறு. இது மாதிரியான போக்கை நிதிஷ்குமாருக்கு கைவிடணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களின் விடைபெறுவது உங்கள் முத்துப்பிரகாசம். பாய் பாய்.